ஜெபிப்போம். நேற்றும் என்றும் மாறாத கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாள் மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலிலிருந்து மட்டுமாக உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, கர்த்தருடைய பந்தி சூழ வர உம்முடைய ஆலோசனையை கேட்க நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள தகப்பனே, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிற உம்முடைய ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்திலும் வேதாட்சி கூட்டத்தை உம்முடைய கிருபையின் அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபாசனத்திலிருந்து அதிலே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக, அதன் மூலமாக இந்த வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக இந்த நேரம் நித்தியத்துக்கு ஏதுவாக எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக உதவி செய்துள்ளோம். அன்புள்ள தகப்பனே, பெரிதான ரட்சிப்பினாலே ஆண்டவரே எங்களை அலங்கரித்து இருக்கிறீர். பெரிதான கிருபை எங்கள் மீது நீர் பொழிந்து கொண்டு வருகிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே ஜீவிக்கிற ஒரு பெரிய பாக்கத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை ஆண்டவரே இந்த உலகத்திலே பின்பற்றத்தக்கதான ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய அடிச்சுவடுகளை எங்களுக்கு நீங்கள் விட்டு சென்றிருக்கிறீர். அந்த சிலுவையின் பாதைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பாதை நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாள் உம்மை முகமாய் தரிசிக்காக எங்களை கொண்டு செல்லும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்திலே அநேக போராட்டங்கள், கேள்விகள், உபத்திரங்கள் மத்தியிலே எங்களை கொண்டு சென்றாலும் நீர் எல்லாவற்றுக்கும் பதிலாக, நீரே எல்லாவற்றுக்கும் ஜெயமாக இருக்கிறீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே கூடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆழமான தேவைகளை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். அந்த தேவைகள் மாத்திரமே ஆண்டவரை நிறைவேற்ற முடியும். ஆகவே சர்வ வல்லமையுள்ள தேவன், வாக்குத்தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றுகிற தேவன், உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி நிறைவேற்றுகிற தேவன், தேவ சமூகத்தில் இருக்கிறதன் மூலமாக ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும்படியாக நம்ம நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே அநேக நேரத்திலே பாவத்து நிமித்தமாக போராட்டங்கள் இருக்கிறது. பரிசுத்தத்திற்காக போராடுகிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, இருந்த போதிலும் எங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கப்படத்தக்க ஒரு பிரதான ஆசிரியர் இல்லாதபடிக்கு எங்களுடைய பலவீன மத்தியில் எங்களுக்கு உதவி செய்கிற பிரதான ஆசிரியராக நீர் இருக்கிறபடியால் நாங்களே நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். ஆகவே நாங்கள் நிர்மலமாக இருப்பது நிச்சயமாகவே உடைய கிருபை என்று சொல்லி உடைய சமூகத்திலே வரத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தையும் இந்த மாலைகளிலே கொடுத்திருக்கிறது. இதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வார்த்தையை கொடுக்கிற முடியனே இந்த வாயாக வைத்துக்கொள்ளும். உடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தருளும். உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தருளும். இந்த விலையேறப்பெற்ற பிள்ளைகளை சிந்தப்பட்ட, விலையேறப்பெற்ற, தெளிக்கப்பட்ட உடன்படிக்கையின் ரத்தத்தின் கீழாக கொண்டு வருகிறோம். இந்த முழு இடத்தையும் இந்த பலத்த சமூகத்துக்குள்ளாக கொண்டு வருகிறோம். சரீர கலைப்பை நீக்கி போட்டு ஆண்டவர் ஆவிலே ஆத்மாவிலே நாங்கள் உற்சாகத்தை பெற்றுக்கொள்ள, உயிர்ப்பிக்கப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களுடைய ஆலோசனைகளை கேட்கத்தக்கதாக, எங்களை பலப்படுத்தும்படியாக நம்மை நோக்கி பார்க்கிறோம். குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தியுள்ளோம். எல்லா கனமும் மகிமையும் நம்மைக்கே செலுத்தி இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 10:25 அனைவரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒரு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நாம் புத்தி சொல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வருகை நாள் சமீபத்து வந்து கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். ஆகவே அந்த நாள் மிகவும் சமீபத்து வந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் அநேக காரியங்கள் மூலமாக பார்க்க முடியும் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்தின் மூலமாக இதை நன்றாக நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அங்கு அந்த தேசத்திலே நடைபெறுகிற காரியங்களை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இதன் முடிவு எதை நோக்கி பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே போகும் என்று சொன்னால், இஸ்ரவேலின் உண்மையான எதிரியை அது கொண்டு வரும். இப்போது இருக்கிறவர்கள் உண்மையான எதிரிகள் அல்ல. ஆனால் அந்த உண்மையான எதிரி
அங்கே கொண்டு வரத்தக்கதாக இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது யார் என்று சொல்லி நமக்கு தெரியும். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே ரஷ்யா. ஆகவே அதை நோக்கி காரியங்கள் சென்று கொண்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே இந்த யுத்தம் இந்த 2 தேசத்திற்கும் அங்கே நடைபெறும். அப்போது இன்னும் தேவனுடைய வருகை சமயமாக இருக்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, நீ கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு என்று சொல்லுகிறார். அது அநேக காரியங்களை கொண்டு நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையானது அது மிக மிக ஒரு சமீபமாக இருக்க போகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிற நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். ஆக நம்முடைய முடிவு மகிமைப்படுதலாக இருக்க போகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் வரும்போது அவரை சந்திப்பார்கள், அவரை போலவே அங்கே மாறுவார்கள். இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் பரலோகத்திலே நாம் பிரவேசிக்கிற அந்த காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவைக்கு அண்டையிலே நாம் வந்தபடினாலே தேவன் கிருபையினாலே அந்த பெரிதான ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார். இதற்காக நாம் ஒன்றும் செய்யவில்லை, ஒன்றும் செய்ய முடியாது. இது இலவசமான ரட்சிப்பு. இதில் நிபந்தனை என்னவென்றால் நீ இதை இலவசமாக தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த ரட்சிப்பு அவ்வளவு விலையேற பெற்றதாக அது காணப்படுகிறது. இந்த ரட்சிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக விலைக்கிரயம் கொடுத்து சம்பாதித்து இலவசமாய் நாம் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கொடுத்திருக்கிறார். இதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவார் வருகிறார். வரும்போது நாம் அவரை சந்திக்க போகிறோம், அவரை போல நாம் மாறப்போகிறோம். ஆனால் காரியம் என்னவென்று சொன்னால், பரலோகத்திலே பிரவேசிக்கிற நாம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த உலகத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதை நாம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லுகிறோம். அநேக வார்த்தைகளை அதற்கென்று உபயோகப்படுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆயத்தமாகிற ஒரு வாழ்க்கையும் அதுதான். அவர் வரப்போகிறார், நாம் அவரை சந்திக்க போகிறோம், போகிறோம். போன பிற்பாடு தேவன் நமக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் மிக ஆசையாக வாஞ்சியாக இருக்கிறார். இந்த 7 சபைகளுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் தியானித்தோம். எந்த சபைக்கு கூட சபையார் எப்படி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கு சொல்லவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், சபையார் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொள்ள வேண்டும், ஜெயங்கொள்ளர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சை அந்த மாரத்தோடு கூட அந்த 7 சபைகளுக்கு தேவன் கொடுத்த அந்த கடைசி செய்தியை குறித்து நாம் தியானித்தோம். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக, நீதிமான்களாக, ரட்சிக்கப்பட்ட ஜனமாக, ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நிச்சயமாக பார்க்க போகிற ஒரு ஜனமாக, பரலோகத்திலே நிச்சயமாக 100% இருக்க போகிற ஒரு ஜனங்களாக நாம் இருக்கிறோம். அதில் சந்தேகமில்லை. ஆனால் எந்த அளவுக்கு நாம் சுதந்தித்து கொள்ளப் போகிறோம்? இயேசுவே என் சுதந்திரம் என்று சொல்லுகிறோம். அதுக்கேற்ற வண்ணமாக இந்த வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிறதா? அழியாததும் மாசற்றதும் வாராதமான சுதந்திரம் என்று சொல்லுகிறோம். எந்த அளவுக்கு அந்த சுதந்திரத்தை நீ பெற்று ஆனந்திக்கப் போகிறாய்? அதுக்கேற்ற வண்ணமாக உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிறதா? அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைதான் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அதை குறித்து நாம் அறிந்து அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மிக சமீபம் என்று தெரிந்துவிட்ட பிற்பாடு அந்த ஆயத்தமும் அதிகமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வெறும் கையனோடு கூட நீ பரலோகத்திலே பிரவேசிக்க நேரிடும். தேவனுடைய திட்டங்களிலே உனக்கு பங்கு பெறாமல் அங்கே போய்விடும். ஆகவே தான் தேவன் மிக கடுமையான எச்சரிப்பை எல்லாம் இந்த எபிரேயர் நிருபத்திலே அங்கே கொடுத்திருக்கிறார். அந்த எபிரேயர் நிருபத்திலே தான் நாம் வாசித்தோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வருஷத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினால் அது சமீபத்து அது வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஜனமாக, ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே பாவத்தோடு கூட மனசாபப்பட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த சொந்த
பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களையும் அறிக்கை செய்த அந்த நாளிலே இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொண்டோம். அது நம்முடைய ஆத்மாவிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னாரே, அந்த இளைப்பாறுதல், அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட தேவ ஜனத்திற்கு, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவ ஜனத்துக்கு தேவன் இன்னொரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த இன்னொரு இளைப்பாறுதல், அதை தான் நீ எல்லாவற்றையும் சுமந்து கொள்ள வேண்டும், அதுதான் அந்த இளைப்பாறுதல். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஆகையால் தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. அந்த நாட்கள் எப்படி இருக்க போகிறது? 10ஆம் வசனத்திலே, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீ பிரவேசித்து விட்டால் வெறும் ஆனந்தம்தான், வெறும் பாக்கியமான காரியங்கள் தான். உங்களுடைய கிரியைகள் அங்கே ஒன்றும் இல்லை, எல்லா கிரியைகளும் முடித்து நீ ஓய்ந்திருப்பாய். இப்போ நமக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது, ஆனால் நாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவுக்கான இளைப்பாறுதல் கிடைத்திருக்கிறது. நரக தண்டனை இல்லை, ஆக்கினை இல்லை, பரலோகம், சீயோன் வாசி 100%. ஆனால் எதிர்காலத்தில் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவன் வைத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதலை, அது என்ன? அதுதான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறது. தேவன் வைத்திருக்கிற படிப்படியான தேவ திட்டங்கள், இதை குறித்து ஓரளவுக்கு வேதம் சொல்லுகிறது. விசுவாசிகளாக பரலோகத்துக்கு போன பிற்பாடு அடுத்து நமக்கு காணப்படும் நிகழ்ச்சி 1000 வருஷ அரசாட்சி. அதை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது, அதை குறித்து நாம் அதிகமாய் பார்த்தோம். இது ஆயத்தப்படுகிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ தவறவிட்டால், சரியாக நீ ஆயத்தப்படுத்தி கொள்ளாவிட்டால், இதிலே உனக்கு பங்கு இல்லாமல் போய்விடும். பரலோகத்திலே எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாய், பெரிய நஷ்டம் ஏற்படும். இதை குறித்து சபையார் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற ஒரு நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்திய மகிமை, தேவனிடத்திலே சென்று விடுவேன், தேவனைப் போல மாறி விடுவேன், அதுக்கு பிற்பாடு அதெல்லாம் சத்தியம்தான், அதெல்லாம் உண்மைதான். ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகம்தான் போக வேண்டும். அதுக்கு பிற்பாடு பெரிய நஷ்டம் உனக்கு ஏற்படாதபடிக்கு உன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய அனைத்து திட்டங்களிலும் நீ பங்கு பெற வேண்டும். 1000 வருஷ அரசாட்சியிலே பங்கு பெற வேண்டும். புதிய அரசியலையும் வைத்திருக்கிறார். அதுக்கு பிற்பாடு என்னென்ன இருக்கிறதோ வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை. நம்முடைய கண் பார்க்கவில்லை, காது கேட்கவில்லை, செவிகளையும் தோன்றவில்லை, மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறாரே, அதை குறித்து நீ ஏன் கவலையற்று இருக்கிறாய்? இந்த உலகத்திலே அதுதான் அந்த ஆயத்தப்படுகிற ஒரு வேலை, இதுதான் தேவனை சந்திக்கிற ஆயத்தம். இதை நாம் சீராக அங்கே செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் அநேக காரியங்கள் நமக்கு உண்டாக கொண்டு வருகிறார். இதை நாம் உற்சாகமாக செய்யத்தக்கதாக தான் அவருடைய வருகை எவ்வளவு சமீபம் என்று சொல்லி பார்க்கும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். அப்போதான் அந்த ஆயத்தம், ஒரு தேர்வுக்கு ஆயத்தம் என்று சொல்லும் போது அந்த தேர்வு நாள், அது தேர்வு ஒரு மாதம், அது என்ன செய்வார்கள்? முன்பதாகவே அதற்கென்று ஆயத்தமாகவும். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வருகை நாள் தெரியாது, அது நினையாத வேலை, அது எந்த நேரமோ நமக்கு தெரியாது. ஆனால் காலம் இந்த காலம்தான், இதற்கு பிற்பாடு ஒரு காலம் இல்லை. இதுதான் கடைசி லவோதிக்கேயா சபை, இதுக்கு பிற்பாடு ஒரு சபை இல்லை. ஆகவே இதுதான் கடைசி, நாம் தான் கடைசியாக இருக்கிறோம். அது இதற்கு பிற்பாடு ஒன்று இல்லை. இதெல்லாம் தெரிந்த பிற்பாடு நம்முடைய ஆயத்தம் எப்படி இருக்க வேண்டும்? அதுவும் பரலோகத்துக்கு போக போகிறோம், நரகத்திற்கு அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது எவ்வளோ ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும்? பரலோகத்தில் இருக்கிற எல்லா தேவ திட்டங்களையும் பெற்று நாம் ஆனந்திக்க வேண்டும். ஏனென்றால் மகிமையிலே மகிமை வித்தியாசப்படும் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அது பிரியமானவர்களே, நாம் அதிகமாய் பிரகாசிக்க வேண்டும். இதைதான் தேவன் விரும்புகிறார். அது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் காத்து கொண்டிருக்கிறது. அதற்காக தேவனும் மிக அருமையாக அநேக காரியங்களை நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார். பேதுரு விதமாக அவர் சொல்லுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கமும் இருள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கிறது என்று பேதுரு சொல்லுகிறார். இந்த பேதுரு யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் சரீர பிரகாரமாக இந்த பூமியில் இருந்தபோது அவர் சொந்த கண்ணாலே பார்த்தவர். அவருடைய காதுனாலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கேட்டவர். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! ஆனால் அதை காட்டிலும் சிறந்தது மேன்மை என்னவென்றால்,
உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கிறது என்று அங்கே பேதுரு சொல்லுகிறார். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். அதை தான் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அந்த உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை தான் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். எவ்விதமாக அந்த பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். இருளுள்ள காரியங்கள் இவற்றை அனைத்துமே இந்த உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் வெளிச்சத்தை கொண்டு வரத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த உறுதியான தீர்க்க தரிசன வசனம் வெளிப்படுத்தின விசேஷ அந்த புஸ்தகத்திலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே 13வது அதிகாரம், இந்த 13ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே இது அந்தி கிறிஸ்துனுடைய அரசாங்கத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் அந்தி கிறிஸ்துவனுடைய அரசாங்கத்தை குறித்து. இந்த 13ஆம் அதிகாரம், இந்த 17ஆம் அதிகாரம் எல்லாவற்றையும் வசனமாக முழுமையாக ஏற்கனவே தியானித்து விட்டோம். ஆகவே இதை தியானிக்கும் போது இந்த அதிகாரங்கள் வந்திருக்கிறபடியால் சில குறிப்புகள் மாத்திரம் அதை சொல்லுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் அந்திகிறிஸ்துவினுடைய அரசாங்கம், அவருடைய ஆட்சி எப்படி நடைபெற போகிறது என்று சொல்லி இந்த அதிகாரம் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தில் 2 மிருகங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவை மிருகம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். தீர்க்க தரிசன வசனத்தின் அடிப்படையிலே மிருகம் என்று சொல்லும் பொழுது தானியேலின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம், தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்களுமாம். தீர்க்க தரிசன அடிப்படையிலே மிருகம் அல்லது பீஸ்ட் என்று சொன்னால் ஒரு கவர்மெண்ட் அல்லது ஒரு கிங்டம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக 2ஆம் வசனத்திலே தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்திலே எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதை வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. ஆகவே தீர்க்க தரிசன அர்த்தத்தின்படி இங்கே காற்றுகள் என்று சொல்லும்போது அது யுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. விண்ட் அது ஒரு வாருக்கு அடையாளமாக இருக்கிறது. சமுத்திரம் என்று சொல்லும் பொழுது நன்றாக தெரிந்திருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, பின்னும் அவனை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். ஆகவே சமுத்திரம் என்று சொல்லும்போது, திரளான தண்ணீர்கள் என்று சொல்லும்போது அது ஜன கூட்டத்தை எடுத்து காண்பிக்கிறதாக அங்கே காணப்படுகிறது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது யார் இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய யோவான். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். ஏற்கனவே நாம் பார்த்த வண்ணமாக எந்த ஒரு பெயரும் இல்லாதபடிக்கு சமுத்திரம் என்று சொல்லி வந்தால் பரிசுத்த வேதாகமத்திலே அது மத்திய திரைக்கடலை எடுத்து காண்பிக்கிறது. மெடிட்டேரியன் சீயை அது எடுத்து காண்பிக்கிறதாக இருக்கிறது. அதே விதமாக எந்த ஒரு பெயரும் குறிப்பிடாதபடிக்கு தேசம் லேண்ட் என்று வந்தால் அது இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம், பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன். அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதுக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அந்த கொம்புகள் மேல் 10 முடிகளும் அதன் தலைகள் மேல் தூஷணமான நாமமும் இருந்தது. இதே அதிகாரத்திலே இன்னொரு மிருகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த ஒரு மிருகமாக இருக்கிறது. இந்த மிருகம் என்றால் அரசாங்கம், கவர்மெண்ட் அல்லது கிங்டம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மிருகத்திற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் கூட இருக்கிறது. இதிலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த கொம்புகளின் மேல் 10 முடிகள் இருந்தது. அதாவது அதுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நிமித்தமாக தான் இது ஒரு அரசாங்கம். அந்தி கிறிஸ்து ஆட்சியை பிடித்து விட்டான். ஆகவே இது அந்தி கிறிஸ்துவனுடைய அரசாங்கத்திற்கு என்னென்ன காரியங்கள் அந்த அரசாங்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற
ஒரு அதிகாரம். அவன் ஆட்சியிலே வந்து விட்டான். ஏனென்றால் இங்கே கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அரசாங்கத்திற்கு உதவியாக இரண்டாவது அந்தி கிறிஸ்து மற்றும் மூன்று அந்தி கிறிஸ்து என்று பார்த்தோம். இவன் அரசியல் ரீதியான அந்தி கிறிஸ்து, இரண்டாவது மத ரீதியான அந்தி கிறிஸ்து, மூன்றாவதாக வியாபார ரீதியான அந்தி கிறிஸ்து. பொலிட்டிக்கல் ஆன்டி கிரைஸ்ட், ரிலீஜியஸ் ஆன்டி கிரைஸ்ட், கமர்ஷியல் ஆன்டி கிரைஸ்ட். இந்த மூன்று அந்தி கிறிஸ்துகளை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அதுதான் 6:6:6. ஞானமுள்ளவன் இதை சிந்தித்து பார்க்க கடவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த அரசாங்கம் இங்கே வந்துவிட்டது. ஏற்கனவே இந்த அரசாங்கத்திற்கு உதவியாக இன்னொரு மிருகம், அதாவது ரிலீஜியஸ் ஆன்டி கிரைஸ்ட், அவன் உதவி செய்கிறான். மத ரீதியான அந்தி கிறிஸ்து அவன் உதவி செய்கிறான். அவன் எங்கேருந்து வருகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 11ஆம் வசனம், இந்த 11ஆம் வசனம் மாயமாலத்திற்கு ஒரு உச்சகட்ட வசனம். இதை போல ஒரு வசனம் இப்போக்கிரசிக்கு சொல்லவே முடியாது. அதுபோல ஒரு அருமையான ஒரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது பூமியிலிருந்து இந்த மிருகம் அங்கே எழும்புகிறது. பூமியிலே இருந்து ஜனங்கள் மத்தியிலே இருந்து இந்த எழும்புகிறது. அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாக இருக்கிறது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. பார்வைக்கு பார்க்கும்போது அது ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது. ஆனால் வாய் திறந்து பேசினால் வலு சர்ப்பத்தை போல அது காணப்படுகிறது. இவன்தான் மத ரீதியான ஒரு அந்தி கிறிஸ்து. இவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிறான். இந்த அரசியல் ரீதியான அந்தி கிறிஸ்துவை ஜனங்கள் பின்பற்ற, அவளை வணங்க, அவனை போற்ற, எல்லாம் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறான். அது இந்த அதிகாரத்திலே அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கான். வந்து விட்டான், ஆட்சியை பிடித்து விட்டான், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்பதாக அவன் யார், அவன் எங்கே இருந்து வந்தான், அதை குறித்தான தகவல்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்யலாம்? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே அந்த அந்தி கிறிஸ்து யார், அவன் எங்கே இருந்து வந்தான், அது பிற்பாடு எப்படி ஆட்சி பிடித்தான் என்று சொல்லி இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலே முதல் வசனம், 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தன்மை மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசிதனம் பண்ணினார்களே, அவருடைய வேசிதனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே என்று சொல்லி வருகிறது. அதாவது மத ரீதியாக, பரிசுத்தத்தின் ரீதியாக அங்கே பரிசுத்த குலைச்சல் அங்கே ஏற்படுகிற ஒரு காரியம். எல்லா தெய்வங்களும் ஒன்றாக சேர்ந்து வணங்குகிற ஒரு காரியம். இவற்றை எல்லாம் அங்கே வேசிதனம் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே 2ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அதாவது அந்த கள்ள தீர்க்கதரிசி இந்த மத ரீதியான அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுகிறான், எல்லா காரியத்தையும் ஒன்றாக சேர்த்து ஜனங்களை வழிபடும்படியாக செய்கிறான். இது நிமித்தமாக தேவன் என்ன சொல்லி இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், இந்த கள்ள தீர்க்கதரிசி, இந்த மத ரீதியான அந்தி கிறிஸ்து, இவனுடைய அழிவு எப்படி இருக்க போகிறது நான் உனக்கு காண்பிக்கிறேன் வா என்று சொல்லிதான் 2ஆம் வசனத்திலே அவர் ஆரம்பிக்கிறார். தேவனே ஆரம்பிக்கிறார். தேவனுக்கு அவ்வளோ ஒரு வைராக்கியம். அவருடைய ஆக்கினையை நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லி 2ஆம் வசனம், அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி. இது ஒரு போலி சபை. உண்மையான சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே அது எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. அதுக்கு பிற்பாடு ஒரு போலி சபை உருவாக்கி இவ்விதமாக அநேகரை அவன் குழப்பி பரிசுத்த குலைச்சல் ஏற்படுத்தி அந்த மத ரீதியான அந்தி கிறிஸ்து அநேக காரியங்கள் செய்தபடியால் தேவன் மிக கோபமாக அவனுக்கு வருகிற ஒரு ஆக்கினையை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். 3ஆம் வசனம், ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். அப்போது 7 தலைகளும் 10 கொம்புகளும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்தமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்ரீ ஏறி இருக்க கண்டேன். இங்கே ஒரு மிருகம் இருக்கிறது. அந்த மிருகத்திற்கு 7 தலை இருக்கிறது, 10 கொம்புகள் இருக்கிறது, அது சிவப்பான நிறத்தில் இருக்கிறது. அதுக்கு மேலே ஒரு ஸ்ரீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதை பார்ப்பதற்கு மிக பயங்கரமான ஒரு காட்சியாக இருக்கிறது. இதெல்லாம் டீகோட் பண்ண வேண்டும். ஸோ இது எப்படி நாம் இதை டீகோட் பண்ணுகிறது என்று சொல்லும்பொழுது, இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லும்போது, ஏற்கனவே மிருகம் என்றால் என்ன என்று பார்த்தோம். இதுக்கு நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது அதிகாரத்தில் அதெல்லாம் என்ன என்று சொல்லி தேவனே சொல்லுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்,
ஏனென்றால் இந்த காட்சியை பார்க்கும்போது நிச்சயமாக அப்போஸ்தலர் யோவானுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கும். வாழ்நாளிலே இது போல ஒரு காட்சியை அவர் பார்த்தே இருக்க மாட்டார். ஏனென்றால் அது போல மிருகத்தை பார்த்தே இருக்க மாட்டார். ஏனென்றால் அந்த மிருகத்திற்கு 7 தலை 10 கொம்பு பார்த்தே இருக்க மாட்டார். ஆகவே அப்போஸ்தலனாகிய யோவான் ஆச்சரியமாக இருந்திருக்கும். இதை அறிந்துதான் 7ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்படுகிறது, அப்போஸ்தலனாகிய யோவானிடத்திலே, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளுடைய 10 கொம்புகளுடையமாக இவளை சுமக்கிற மிருகத்துடைய ரகசியத்தையும் நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நானே அந்த ரகசியத்தை சொல்லிவிடுகிறேன். இந்த ஸ்ரீனுடைய ரகசியத்தை சொல்லுகிறேன். இந்த பெண்மணி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாளே, அவள் யார்? அந்த ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். அந்த மிருகம் என்று நீ பார்க்கிறாயே, அது என்ன? அந்த ரகசியத்தையும் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். 6ஆம் வசனம், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது. இங்கே நமக்கு குறிப்பு இருக்கிறது. இந்த மிருகம் முன்னதாகவே இந்த உலகத்திலே ஏதோ ஒரு காலத்திலே வந்திருக்கிறது. மிருகம் என்று சொன்னால் ஒரு ராஜா, ஒரு ராஜ்யம் அல்லது ஒரு அரசாங்கம். இது எப்போது வந்தது என்று சொல்லி நாம் விளக்கமாக பார்த்திருக்கிறோம். அநேக வேத வசனங்கள் மூலமாக 7 ராஜ்யங்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். குறிப்பு மாத்திரம் விளக்கமாக மீண்டுமாக அதை இப்போது பார்க்க முடியாது. ஏற்கனவே எல்லாவற்றையும் தியானித்திருக்கிறோம். தானியேல் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் புஸ்தகம் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக மாத்திரம் தானியேல் 2ஆம் அதிகாரம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். முதலாவது பசும் பொன், இது பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு இந்த பசும் பொன் அடையாளமாக இருக்கிறது. அதன் மார்பும் அதன் புயங்கள் வெள்ளி. இது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலம். இது கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதன் கால்கள் இரும்பு, 2 கால்கள் இருக்கும். ஆகவே அதே விதமாக இந்த ரோம சாம்ராஜ்யமும் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் என்று சொல்லி 2 சாம்ராஜ்யம், மேற்கு ரோம சாம்ராஜ்யம், கிழக்கு ரோம சாம்ராஜ்யம் என்று சொல்லி 2 சாம்ராஜ்யங்கள் இந்த உலகத்தில் இருந்தது. இப்போது ஒரு இடைவேளை ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடைவேளையிலே நாம் இருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு மீண்டுமாக ரோம சாம்ராஜ்யம் நம்பர் 2 வரப்போகிறது. அதுக்காக தான் இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன என்றால், அதுவும் அதே ரோம சாம்ராஜ்யம் தான். பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருக்கிறது. அந்த ராஜ்யம் வர வேண்டும். மற்ற ராஜ்யம் வந்துவிட்டது. பாபிலோனிய ராஜ்யம் வந்துவிட்டது, அது கடந்து போய்விட்டது. மேதிய பெர்ஷிய ராஜ்யம் சொன்னபடி வந்தது, போய்விட்டது. கிரேக்க சாம்ராஜ்யம் சொன்னபடி வந்தது, போய்விட்டது. ரோம சாம்ராஜ்யம் சொன்னபடி வந்தது, போய்விட்டது. இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் தான் ஒரு சின்ன கொம்பு இருந்தான். அதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே அதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திலே காணப்பட்டிருக்கிற அந்த சின்ன கொம்பு தான் இந்த முந்தின மிருகம். இந்த முந்தின மிருகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே, இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திலே ஒரு சின்ன கொம்பாக காணப்பட்ட அந்த மனுஷன் அது முந்தின மிருகமாக அவன் காணப்படுகிறான். ஆனால் அவனோடு கூட வரப்போகிற மிருகத்தை நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மாத்திரம் தொந்தரவு கொடுத்திருந்தான். இஸ்ரவேல் தேசத்தை மாத்திரம் அவன் தாக்கி கொண்டிருந்தான். பெரிய அழிவெல்லாம் ஏற்படுத்தினான். அந்த மனுஷனுடைய பெயர் ஆன்டியோகஸ் 4 எபிஃபனஸ் என்று சொல்லி நாம் தியானித்திருக்கிறோம். அதன் தகவலெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே முந்தின மிருகம் அவன்தான். ஆகவே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கண்ட மிருகம் முன்னே இருந்தது. ஆகவே அந்த ஆவி அது. ஆகவே மீண்டுமாக அது வரப்போகிறது. அவனே அல்ல. மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பும் அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட அந்த ஆவி உள்ள ஒருவனாக அந்த முந்தின மிருகம் இருந்து செயல்பட்டது. இப்பொழுது இல்லை. அந்த மிருகம் இப்போது இல்லை. அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார், அது முன்னே இருந்தது, அது இப்பொழுது இல்லை என்று. அதாவது அப்போஸ்தலன் யோவான் வாழ்ந்த காலத்தில் இல்லை. அப்போஸ்தலன் யோவான் வாழ்ந்த காலத்தில் அந்த மிருகம் இல்லை. அந்த ரோம சாம்ராஜ்யத்திலே அது இல்லை. அப்போஸ்தலன் யோவான் வாழ்ந்தபோது ரோம சாம்ராஜ்யம் தான் இந்த உலகத்தில் இருந்தது. அப்போ அந்த மிருகம் இல்லை. முன்னதாக இருந்தது. எப்போது இருந்தது? கிரேக்க சாம்ராஜ்யத்தில் இருந்தது. அவன் எல்லா விதமான நாசமான வேலைகளெல்லாம் அவன் செய்து கொண்டிருந்தான்.
ஆனால் அது பாதாளத்திலிருந்து ஏறி வரப்போகிறது, வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத பூமியின் குடிகள் இருந்ததும் என்று சொன்னால் கிரேக்க சாம்ராஜ்யத்திலே அது வந்தது. அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ரோம சாம்ராஜ்யத்தில் அது இல்லை. ஆகவே இந்த தீர்க்க தரிசனத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிகழ்காரியம், கடந்த காலம், எதிர்காலம் இவற்றை மனதில் வைத்து அது என்னென்ன காலத்திலே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்லுகிறார்? இந்த மிருகம் இருந்தது என்று சொல்லுகிறார், இராமற் போனது என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்ந்த காலத்தில் அதில் இல்லை. இனி இருப்பதமாக இருக்கிற அந்த மிருகம், இனிமேல் அந்த மிருகம் வரப்போகிற அந்த மிருகம் ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கிற சின்ன கொம்பு. தானியேல் புஸ்தகத்தில் 2 சின்ன கொம்புகளை குறித்து நாம் வாசித்தோம், தியானித்தோம். ஒரு சின்ன கொம்பு கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து வருகிறது, இன்னொரு சின்ன கொம்பு ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து வருகிறது. இதெல்லாம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு 2 நிறைவேறுதல் காணப்படுகிறது. ஒரே தீர்க்க தரிசனம் தான், அது 2 காலங்களில் கூட நிறைவேறுகிற தீர்க்க தரிசனங்களும் இருக்கிறது. ஒன்று ஏற்கனவே நிறைவேறி இருக்கிறோம், அதே தீர்க்க தரிசனம் எதிர்காலத்தில் கூட நிறைவேறும். அதெல்லாம் எப்படி என்று சொல்லலாம் நாம் பார்த்துருக்கிறோம். ஆகவே இந்த ரோம சாம்ராஜ்யத்திலே வருகிற அந்த சின்ன கொம்பு தான் அந்த கிறிஸ்து, அவன் தான் அங்கே வரப்போகிறான். ஆகவே அந்த மிருகமானது வரப்போகிறது. 9ஆம் வசனம், ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்ரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். ஆகவே இந்த 7 தலைகள் என்றால் என்ன என்று சொல்லி இங்கேயே பதில் வந்து விட்டது. அது 7 மலைகள், 7 மலைகள் கொண்ட ஒரு பட்டணம். இந்த உலகத்திலே 7 மலைகள் கொண்ட அந்த பட்டணம், அது ரோம் நகரம் என்று சொல்லி, அது எப்படி என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த 7 தலைகள் என்று சொல்லும் பொழுது அதுக்கு 2 தீர்க்க தரிசன அர்த்தம் இதே வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஒன்று 7 மலைகள், அதாவது அந்த ரோம் நகரம். 2வது அர்த்தம் அவை 10ஆம் வசனம், அந்த 7 தலைகளும் 7 ராஜாக்களும், அந்த 7 தலைகளும் 7 ராஜாக்கள். ஆகவே உலக சரித்திரத்திலே பார்க்கும் போது 7 ராஜ்யங்கள், 7 சாம்ராஜ்யங்கள் வந்தது. முதலாவது எகிப்து, 2வது அசரியா, 3வது பாபிலோன், 4வதாக மேதிய பர்ஷியா, 5வது கிரேக்க சாம்ராஜ்யம், 6வது ரோம சாம்ராஜ்யம், இனிமேல் வரப்போகிறதும் ரோம சாம்ராஜ்யம். ஆகவே இந்த 7 கிங்டம்ஸ், இதுதான் 7 தலைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த ரோம சாம்ராஜ்யம் பழைய காலத்தில் இருந்தது, அது முடிந்து விட்டது என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். அந்த சாம்ராஜ்யத்தின் தாக்கங்கள் இருந்து கொண்டே, மறைவாக இருந்து கொண்டே இருக்கிறது, மீண்டுமாக வரப்போகிறது. உதாரணத்துக்கு என்னென்று பார்த்தோம், நாம் உபயோகப்படுத்துகிற கேலண்டர், இது அவர்கள் உபயோகப்படுத்தின கேலண்டர் தான், இன்னும் அதை தான் ரோம் கேலண்டர் தான், ரோமருடைய கேலண்டர் தான் இன்னும் உலகம் முழுவதும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேக காரியங்கள் அந்த லத்தீன் மொழியிலே காணப்படுகிறது. சொல்லப்போனால் டாலரும் லத்தீன் மொழியிலே தான் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக அநேக காரியங்கள், முக்கியமான காரியங்கள் லத்தீனில் இருக்கிறது. மீண்டுமாக இந்த ரோம சாம்ராஜ்யம் ஆனது வரப்போகிறது, அதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். நாம் இந்த வேத பகுதி எடுத்துக்கொண்டது அந்த கிறிஸ்து எங்கேருந்து வரப்போகிறான் என்று சொல்லி. 11ஆம் வசனம், 10ஆம் வசனம், அவைகள் 7 ராஜாக்களாம், அது 7 ராஜாக்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய யோவான். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்ந்த காலத்திலே இந்த 5 ராஜ்யங்கள் இல்லை. எந்த 5 ராஜ்யங்கள் இல்லை? எகிப்து, அசிரியா, பாபிலோன், மேதிய பர்ஷியா, கிரேக்க சாம்ராஜ்யம், இந்த 5 ராஜ்யம் இல்லை. ஒருவன் இருக்கிறான், அது யார்? அது ரோம சாம்ராஜ்யம். மற்றவன் இன்னும் வரவில்லை, அடுத்த ராஜ்யம் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். அது வரப்போகிறது ரோம சாம்ராஜ்யம் தான். அவன் வந்து கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். 11ஆம் வசனம், இருந்தது இராதமாகிய மிருகமே எட்டாதவன். அது ஒரு காலத்தில் இருந்தது, அதுக்கு பிற்பாடு இல்லாமல் போயிற்று. ஆனால் அது வரப்போகிறது, அந்த மிருகம்தான் அந்த 8வது ராஜ்யமாக அது காணப்பட போகிறது. அந்த மிருகம், அந்த மிருகத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, அவ்வேலிருந்து தோன்றுகிறவன் நாசம் அடைய போகிறான். அந்த 7வது சாம்ராஜ்யத்திலிருந்து அவன் வரப்போகிறான். ஆகவே இந்த ஐரோப்பிய யூனியன், அதாவது இது ரோம சாம்ராஜ்யம் என்று சொல்லி அழைக்கிறோம், அவர்கள் வலுப்பெறுவார்கள். அவர்கள் வலுப்பெற்று ஒரு சாம்ராஜ்யத்தை அமைப்பார்கள்.
அதுக்கு பிற்பாடு அதிலிருந்து ஒரு மனுஷனை அவர்கள் தெரிந்தெடுப்பார்கள். அவன்தான் அந்த மிருகம். இந்த 7வது சாம்ராஜ்யத்திலிருந்து, அதாவது வரப்போகிற ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து இவன் வருவான். இவன் வந்து அவன் நாசமடைவான். ஆகவே இந்த 10 ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது இந்த ஐரோப்பியன் யூனியன் தேசத்திலே காணப்படுகிற முக்கியமான ஒரு 10 தேசங்கள், அது என்ன என்று சொல்லி நாம் பார்த்துருக்கிறோம். இட்டாலி, பிரான்ஸ், ஜெர்மன், இந்த விதமாக முக்கியமான தேசங்கள் அல்லது பட்டணங்கள் ஏறக்குறைய 23, 24, 28 தேசங்கள் மேலாக ஐரோப்பிய யூனியனில் இருந்தாலும் முக்கியமான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய அந்த 10 தேசங்கள் என்று சொல்லி அவர்களே வைத்திருக்கிறார்கள். இது தீர்க்கதரிசனத்தின்படியும் சரிதான். அந்த 10 ராஜாக்கள் அவர்கள் வருவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? 12ஆம் வசனம், நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள். ஆகவே அந்த கொம்பு என்ன என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இவைகள் 10 ராஜாக்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த ஐரோப்பியன் யூனியன் அங்கே வல்லரசாக மாறி, எப்போது அது வல்லரசாக மாறும்? இப்போது இருக்கிற ஐரோப்பிய யூனியன் பிரிய வேண்டும். ஏனென்றால் இஸ்ரேல், ரஷ்யா யுத்தம் வர வேண்டும். ஒரு நாடு வல்லரசாக மாற வேண்டும் என்றால் அதுக்கு முன்பதாக ஒரு யுத்தம் வரும். இது சரித்திரம். இங்கிலாந்து தேசம் வல்லரசாக ஆவதற்கு முன்பதாக யுத்தம் வந்தது. முதல் உலக யுத்தம். 2வது உலக யுத்தத்திலே அமெரிக்கா வல்லரசாக மாறத்தக்கதாக ஒரு உலக போர் வந்தது, நன்றாக தெரியும். 2வது உலக யுத்தத்திலையும் இங்கிலாந்து தேசம்தான் வெற்றி பெற்றது. ஆனால் வல்லரசாக மாறினது அமெரிக்கா. ஏனென்றால் 2ஆம் உலக யுத்தத்திலே இருக்கிறது எல்லாவற்றையும் செலவு செய்துதான் இங்கிலாந்து தேசம் வெற்றி பெற்றது. இது நிமித்தமாக வல்லரசு அமெரிக்காவாக மாறியது. ஆகவே ஒரு யுத்தத்துக்கு பிற்பாடு ஒரு வல்லரசு வருகிறது. அதே விதமாக இந்த எசேக்கியேல் யுத்தம், இதுதான் தீர்க்கதரிசன அடிப்படையில் இன்னும் நடைபெறாத யுத்தம். இதுதான் இஸ்ரேல் ரஷ்யா யுத்தம். இதற்காக தான் வேதத்தை படிக்கிறவர்களாக நாம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். இந்த யுத்தம் உண்மையான எதிரி ரஷ்யா இன்னும் வரவில்லை, முகமுகமாக மறைந்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் முகமுகமாய் அவன் வந்தே தீர வேண்டும். தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் வேதவசனம் பொய் சொல்லாது. அவன் தன்னுடைய மறைவிலிருந்து தன்னுடைய முகமூடியை எடுத்து நேரடியாக இஸ்ரவேல் தேசத்தோடு மோத வேண்டும். அப்போது என்ன ஆகும் என்று சொன்னால், அந்த யுத்தத்தின் முடிவிலே ஒரு வல்லரசு தோன்றும். அப்போது மீண்டுமாக இந்த ஐரோப்பிய யூனியன் ஐக்கியப்படும். ஏனென்றால் இந்த யுத்தத்திலே ஐரோப்பிய யூனியன் இருக்கிற தேசங்கள் பிரிந்து போகும். சில தேசங்கள் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருக்கும், சில தேசங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கும். அவை கண்டிப்பாக இங்கிலாந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும், கண்டிப்பாக ஜெர்மன் போன்ற தேசங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் இருக்கும். ஆனால் இப்போது எல்லாம் ஐரோப்பியன் யூனியனில் இருக்கிறது, அது பிரிய வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் செய்தியிலே பார்த்து கொண்டே வாருங்கள், அது பிரியும். ஆகவே பிரிந்து இந்த யுத்தத்தை சந்தித்து இந்த யுத்தத்தின் முடிவிலே மீண்டுமாக ஒன்றாக சேருவார்கள். அவர்கள் கொஞ்ச நாள் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. அவர்கள் வந்துவிட்டார்கள். 13ஆம் அதிகாரத்திலே அவர்கள் ராஜ்யம் பெற்றதாக நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் இந்த அதிகாரத்தை முதலாவது எடுத்துக்கொண்டோம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது, ஆயத்தம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்தோனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் கொஞ்சம் 1 மணி நேரம் என்றால் இந்த 10 ராஜாக்களும் இந்த 10 தேசங்களும் சில நாள் அல்லது சில மாதம் அல்லது சில வருஷம் இந்த உலகத்தை வல்லரசாக இருந்து ஆட்சி செய்கிறார்கள். இவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது 13வது வசனத்திலே இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் தான் என்ன பண்ணுறார்கள்? இந்த 10 ராஜாக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறார்கள். இப்படி தான் இந்த அந்தி கிறிஸ்துவானவன் இந்த ஆட்சியிலே அவன் வந்து அமருகிறான். எந்தெந்த வகையிலே வந்து அந்த அந்தி கிறிஸ்து அமர்ந்தான் என்று சொல்லி, இந்த அந்தி கிறிஸ்து எதிலிருந்து வருகிறான் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த 7வது ராஜ்யத்திலிருந்து, அதாவது ரோம் ராஜ்யத்திலிருந்து வருகிற 8வதான ஒரு மனுஷன் இவன். அவன் வருவான், வந்து அழிவான், நாசம் அடைவான் என்று சொல்லி 11வது வசனத்திலே
நாம் வாசித்தோம். இந்த 7வது ராஜ்யத்திற்கு வருகிற இந்த 8வது மனுஷன்தான் இந்த மிருகமாகிய அந்தி கிறிஸ்து. அவன் அவன் நாசமடைவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அந்தி கிறிஸ்து என்ற ஒரு மனுஷன் அவன் இவ்விதமாக தான் அவன் வரப்போகிறான். அவனுடைய அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் இப்போதே சபை இருக்கும்போதே எல்லா காரியங்களும் அங்கே ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் எப்போது வருவான் என்று சொன்னால் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு தான் அவன் வருவான். ஏனென்றால் அவன் வராதபடிக்கு தடை செய்கிறது சபை, அவன் வராதபடிக்கு தடை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இவர்கள் தான் தடை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த தடை நீங்கும், அதுதான் சொல்லுகிறோம். இதை பார்க்கும்போது அந்தி கிறிஸ்து ஆட்சி இதெல்லாம் வருகிறதெல்லாம் பார்க்கும்போது அவன் வர வேண்டும். அந்த நாட்கள் மிகவும் சமீபத்திருக்கிறது. அப்படி என்றால் இதிலே நாம் பார்க்கும்போது கூட சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது, சீக்கிரமாக இருக்குது என்று சொல்லி நாம் புரிந்துக்கொள்ளும். எந்த பக்கத்தில் யோசித்தாலும் சபை ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் சீக்கிரமாக இருக்கிறது. யுத்தம் என்று சொல்லி அப்படி யோசித்தாலும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் மிக சீக்கிரமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவினுடைய வருகை அதை குறித்து யோசிக்கும் போதும் நாம் போனால் தானே வர வேண்டும், அப்போது அவன் வரப்போகிறானே, அப்போ நாம் போக வேண்டுமே என்று அந்த கண்ணோட்டத்திலே பார்த்தாலும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அந்தி கிறிஸ்து நிச்சயமாகவே அவன் வரப்போகிறான். அவன் எந்த ராஜ்யத்திலிருந்து வரப்போகிறான்? அந்த ராஜ்யத்திற்கானவர்கள் ஏற்கனவே வந்து விட்டார்கள். 2வது உலக போர் முடிந்த பிற்பாடு அவரெல்லாம் வந்து விட்டார்கள். அவர்களெல்லாம் இந்த அமைப்பை ஏற்படுத்தி விட்டார்கள். அவர்கள் அனைவரும் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சக்தி வாய்ந்த தீர்மானங்களை எடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே அவர்கள் காணப்படுகிறார்கள். ஒரு நாள் அவர்கள் வல்லரசாக மாறப்போகிறார்கள். ஆகவே அதுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அது இந்த நாட்களை பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகை நாட்களை பார்க்கும்போது அவரோடு கூட போகிற நாம் மரணத்தை காணாதபடிக்கே சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு கூட்டம் இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4:16 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது மரணத்தை சந்திக்காதபடிக்கு அவர் வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறார்கள், அவ்வளோதான். அவர் வரும்போது உயிரோடு இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்? அவருக்கு மரணம் இல்லை, அப்படியே மறுரூபமாகி அவரோடு கூட இருக்க போவார்கள். அந்த கூட்டத்திலே நாம் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது எவ்வளவு சமீபமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை, மத்திய ஆகாயத்தின் வருகை இருக்கிறது என்று பாருங்கள். ஆகவே நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். நான் வரப்போகிறது நிச்சயம், உங்களை அழைத்து கொண்டு போக போகிறது நிச்சயம், யாரும் தடுக்க முடியாது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அதுக்கு பிற்பாடு அதுக்காக தான் நாம் ஆயத்தப்பட வேண்டும். நீதிமானாக்கப்படுதல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. கிருபை கிருபை கிருபை, தேவன் சுத்த கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். ஒரு நாள் மகிமை அடைய போகிறோம். எதிர்காலத்திலே கிருபை, இதில் நம்முடைய பங்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பரிசுத்தமாக்கப்படுவதில்லை உன்னுடைய பங்கு இருக்கிறது. தேவன் கிருபை கொடுக்கிறா, தேவன் பலத்தை கொடுக்கிறா. உன்னுடைய உண்மை வேண்டும், உன்னுடைய விசுவாசம் வேண்டும், நீ அறிக்கை செய்ய வேண்டும், நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். தெரிந்த பாவங்கள் இதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய மனசாட்சிக்கு தெரிந்த பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இதுதான் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. பாவமில்லாத வாழ்க்கை குறித்து சொல்லவில்லை, பாவமில்லாத வாழ்க்கை குறித்து சொல்லவில்லை. பாவம் ஆளுகை செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இதுதான் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் பாவ சரீரம், உலகம் இந்த சாபத்துக்குள்ளாக இருக்கிறது. இது நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையிலிருந்தே ஒரு மாறுதல் கிடைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது பாவ பிரசனத்திலிருந்து விடுதலை, பாவ சரீரத்திலிருந்து விடுதலை. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. ஆகவே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை குறித்து பிரசங்கிக்கவில்லை, வேதம் சொல்லவில்லை. இதை அநேக வாலிபர்கள் கேட்டு குழம்பி இது பெரிய காரியமாக இருக்கிறது என்று இடறி விழுகிறார்கள். பாவம் ஆளுகை செய்யாத ஒரு வாழ்க்கை. அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த ஒரு பாவம் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கடினமுள்ள ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி தான் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நெருக்குகிற பாவங்கள் எவ்வளவு வாசிக்கிற வண்ணமாக நம்மை சுற்றி நெருக்குகிற பாவம் என்றால் திரும்பி திரும்பி நீ விழுகிற பாவங்கள். அது என்னென்று உனக்கு நன்றாக தெரியும். அந்த காரியம்லாம் இருக்கக்கூடாது, அதை விட்டுவிட வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் கிருபை கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார். இதுதான் ஆயத்தம். தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுனா இதுதான். தேவன் வரும்போது என்னென்ன சம்பவிக்கும், கடைசி கால நிகழ்ச்சிகள், அதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதை பார்த்து நாம் ஆயத்தமாக வேண்டும். அவை கடைசி நாட்களே வந்திருக்கிறோம். இந்த ஆயத்தம் எனக்கு இல்லாவிட்டால், ஒருவேளை ரட்சிக்கவே படாவிட்டால், இங்கே யாராவது இன்னும்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ரட்சிப்பு நிச்சயமே உனக்கு இல்லை என்று சொன்னால், ஏற்கனவே பார்த்த வண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை அந்த அளவுக்கு சமயமாக இருக்கிறது. பரலோகத்துக்கு போகிறவர்கள் மறிக்காமலே போகக்கூடிய நிலைமை இருக்கிறது என்று பார்த்தோம். அதே விதமாக நீ ரட்சிக்கப்படாவிட்டால் இந்த அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ளாக போகக்கூடிய ஒரு ஆபத்தான நேரம் ஏற்படும். நரகம் அல்ல, அது மரணத்துக்கு பிற்பாடு உனக்கு வரப்போகிறது. ஆனால் அதுக்கு முன்பதாக இந்த பயங்கரமான ஆட்சி காலத்துக்குள்ளே நீ செல்ல வேண்டியிருக்கும். பயங்கரமான கஷ்டங்களும் உபத்திரங்களும் நீ சந்திக்க நேரிடும். ஆகவே நீ ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இரண்டு ஆபத்து இருக்கிறது. அவை பாவத்தின் சம்பள மரணம், அது நரகம் என்று சொல்லுகிறோம். அது மரணத்துக்கு பிற்பாடு, நியாயத்திற்கு பிற்பாடு கிடைக்கப் போகிறது. ஆனால் இப்போதைக்கு நிலைமையை பார்த்தால் நீ ரட்சிக்கப்படாவிட்டால் நீ அந்த கிறிஸ்தன் ஆட்சிக்குள்ளே போவாய். உனக்கு மரணம் வராது. ஏனென்றால் இப்போதே வந்துவிட்டால் நீ போகாவிட்டால் எங்கே போக வேண்டும்? நரகத்திற்கல்ல, இந்த அந்த கிறிஸ்தன் ஆட்சிக்குள்ளே நீ பிரவேசிக்க வேண்டும். பயங்கரமான நாட்களாக இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, ரட்சிப்பு மிகவும் விலையேற பெற்றது. அதில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆக இந்த ரட்சிப்பை நாம் சுமந்து கொள்வர்களாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம். அது அந்த கிறிஸ்து என்ற ஒரு மனுஷன் அது எப்படி வருகிறான், எந்த ராஜ்யத்திலிருந்து வருகிறான், அந்த மிருகம், அந்த ராஜ்யம், அந்த 10 கொம்புகள் என்ன, அந்த ஸ்ரீ என்ன, அந்த ஸ்ரீ ஒரு கள்ள தீர்க்கதரிசி, அது மத ரீதியான ஒரு அந்த கிறிஸ்து. அதை குறித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த அரசாங்கம், அந்த கிறிஸ்துவின் ஒரு அரசாங்கம். 2ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயும் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் உகந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அவை இங்கே அநேக மிருகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவை இதை குறித்தும் பார்த்துருக்கிறோம். அது வேறொன்றும் அல்ல. அங்கே தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே உலகங்களை வைத்து எவ்விதமாக ராஜ்யங்களை பிரித்து சொன்னாரோ, அதாவது பசும் பொன், அது எவ்விதமாக அது பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு அடையாளமாக என்றெல்லாம் பார்த்தோமோ, அதே போல மிருகத்தை இந்த விதமான மிருகத்தை வைத்தும் அவர் சொல்லுகிறார். தானியேல் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அப்போது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. ஆகவே இப்போது மிருகம் என்றால் அந்த ராஜ்யம், ராஜா அல்லது அரசாங்கம், இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கும். 4ஆம் வசனம், முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. வேறொன்றும் அல்ல, இந்த சிங்கம் தான் இந்த பசும் பொண்ணுக்கு அடையாளம். இது பாபிலோனிய ஒரு சாம்ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. தானியேல் 2ஆம் அதிகாரத்தை கூட நீங்கள் திறந்து வைத்து அதை ஒப்பிட்டு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இந்த பசும் பொன் பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு அடையாளம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே காணப்படுகிற இந்த சிங்கம் பாபிலோனிய சாம்ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. 5ஆம் வசனம், பின்பு கரடிக்கு ஒப்பாக அவர் பார்க்கிறார். இந்த கரடி மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை பார்க்கும்போது வெள்ளிக்கு அடையாளமாக அது காணப்படுகிறது. அடுத்தபடியாக 6ஆம் வசனம், அதன் பின்பு சிவங்கியை போல ஒரு மிருகம். சிவங்கி என்றால் இந்த இடத்துல சிறுத்தை என்று சொல்லி அர்த்தம். இந்த சிறுத்தையானது கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அது வெண்கலத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு 7ஆம் வசனம், 4ஆம் மிருகம் ஒரு கொடிய பயங்கரமான மிருகம். அது எப்படி இருக்கிறது என்று சொல்லியே தானியேலினாலே அதை சொல்ல முடியவில்லை. ஆகவே அந்த மிருகத்துக்கு அவர் பேர் கொடுக்கவில்லை. அந்த மிருகம் வேற்று உருவமாய் இருந்தது. அது என்ன உருவம் என்றே சொல்ல முடியாது. அது சிறுத்தை போலவும் இல்லை, சிங்கம் போலவும் இல்லை, அது கரடி போலவும் இல்லை, அல்லது அவருக்கு தெரிந்த அந்த மிருகத்தின் போலவும் இல்லை. ஆனால் அது மிருகம், அது பயங்கரமாக இருந்தது. அது வேற்று ஒரு மிருகமாக இருந்தது. இதுதான் அந்த ரோம சாம்ராஜ்யம். இது 2ஆக அது வந்தது. முதலாவது வந்தது தான் அந்த இரும்பு என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக வரப்போகிறது பாதி இரும்பு பாதி களிமண் சாம்ராஜ்யம். ஆகவே இதை தான் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்திலே
நாம் வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம். நீ கண்ட மிருகம், அதாவது வரப்போகிற அந்த அஞ்சு கிறிஸ்துவின் ஆட்சி பார்க்கும்போது எல்லா சாம்ராஜ்யத்தில் என்னென்ன கேடான காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் எல்லாம் அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கும். பாபிலோன சாம்ராஜ்யத்தில் என்ன இருந்தது, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் என்ன இருந்தது, கிரேக்க சாம்ராஜ்யத்தில் என்ன இருந்தது, முந்தின ரோம சாம்ராஜ்யத்தில் என்ன இருந்தது, அத்தனை கொடுமைகள், அத்தனை பாவங்கள், அத்தனை தூஷணமான காரியங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக வரப்போகிற இந்த அஞ்சு கிறிஸ்துவின் ஆட்சியானது இருக்க போகிறது. அதில் முக்கியமான விஷயம் சாத்தான், அந்த வலு சர்ப்பம், அந்த பழைய பாம்பு, அவன் என்ன செய்கிறான், தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் 3 காரியம் கொடுக்குறான். இது ஒரு பயங்கரமான சத்தியம். அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் நாம் இருக்கக்கூடாது. நீ ரட்சிக்கப்படாவிட்டால், இயேசு கிறிஸ்து வந்து விட்டால், நீ போகாவிட்டால் நீ இருப்பாய். யாரும் தடுக்க முடியாது, அதையும் யாரும் தடுக்க முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, அந்த வலு சர்ப்பம் என்ன செய்கிறான், தன் பலத்தை கொடுக்குறான். யார்? பழைய பாம்பு சாத்தான். அவனுடைய பலம் என்ன, அவனுடைய தந்திரம் என்ன எல்லாம் நமக்கு தெரியும். அந்த பலத்தை கொடுக்குறான், சிங்காசனத்தை கொடுக்குறான், அவனுடைய சிங்காசனம் கொடுக்குறான், மிகுந்த அதிகாரத்தையும் கொடுக்குறான். இதுக்கு முன்னதாக ஒருவருக்கு கொடுக்க அவன் முன் வந்தான். நான் அவனுக்கெல்லாம் தருகிறேன் சொன்னான். அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அடுத்தபடியாக இவனுக்கு அவன் கொடுக்க முன் வருகிறான். இவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். நிலைமை மோசமாக இருக்க போகிறது, பயங்கரமாக இருக்க போகிறது. ஆகவே பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமாக எச்சரிப்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஜெபிப்போம்.